ஒரு மேடையில் ஒரு 8 பேர் இல்லை 10 பேர் சேர்ந்து ஆடுறதே ரொம்ப கஷ்டங்க. அந்த கோஆர்டினேஷன் எவ்வளோ கஷ்டமான விஷயம் நமக்கு தெரியும். இங்கே வந்து 208 குழந்தைகளை சேர்த்து அவங்களிடையே ஒரு நடன ஒற்றுமையை உருவாக்கி அவங்களை வைத்து ஒரு சாதனை நிகழ்த்த முடியும் என்று காண்பித்ததற்கு முதல் கண் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த குழந்தைகள் இப்பொழுது அறுபடை வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஆட போகிறாங்க. முருகப்பெருமானின் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் வள்ளி தேவானியுடன் கல்யாண கோலத்தில் காட்சி தரும் வீடு. ஆற்றுப்படை கண்டதொரு தமிழ் மன்றம் மலை அழகனே உன் தென்திரு பரங்குன்றம். ஆற்றுப்படை கண்டதொரு தமிழ் மன்றம் மலை அழகனே உன் தென்திரு பரங்குன்றம். போற்றிடும் தேவர் குலம் அதை என்றும் போற்றிடும் தேவர் குலம் அதை என்றும் பெரும் புண்ணியம் விழி காண மனம் பொங்கும். சரவண பவனே ஷண்முக சிவனே ஆறுபடை வீடுகளின் அழகோவியம். ஆறுமுகம் என்றும் நீ அருளோவியம். இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் போர்க்கோலத்தில் இருக்கும் காட்சி. நீரலைகள் தாலாட்டும் கடலோரம் பெரும் போரலைகள் மண் சாய்ந்த கரையோரம். நீரலைகள் தாலாட்டும் கடலோரம் பெரும் போரலைகள் மண் சாய்ந்த கரையோரம். நீரலைகள் விளையாடும் உன் கோலம். நீரலைகள் விளையாடும் உன் கோலம். திரு சீரலைவாய் செந்தூரில் எமையாடும். சரவண பவனே ஷண்முக சிவனே ஆறுபடை வீடுகளின் அழகோவியம். ஆறுமுகம் என்றும் நீ அருளோவியம். மூன்றாம் படை வீடு பழனி. பழனியில் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் நிற்கும் காட்சி. பூவினில் மீதந்தாடும் முகம் மாறும் திரு ஆவினன் கொடி மீது அரசாடும். பூவினில் மீதந்தாடும் முகம் மாறும் திரு ஆவினன் கொடி மீது அரசாடும்.
சுவாமி மலையில் தந்தைக்கு உபதேசிக்கும் கோலமாய் காட்சியளிக்கிறார். ஐந்தாம் படை வீடு திருத்தணிகை. திருத்தணிகையில் வள்ளியை மணமுடித்த கோலமாய் காட்சியளிக்கிறார். குன்று தோராடி வரும் தமிழ் வேளே வள்ளி புறமகள் தணிகை மலை வடிவேலே. குன்று தோராடி வரும் தமிழ் வேளே வள்ளி புறமகள் தணிகை மலை வடிவேலே. எங்கெங்கும் காணினும் உன் செங்கோலே, எங்கெங்கும் காணினும் உன் செங்கோலே, உன்னை எண்ணும் நெஞ்சில் என்றும் சுபநாளே. சரவண பவனே ஷண்முக சிவனே ஆறுபடை வீடுகளில் அழகோவியம், ஆறுமுகம் என்றும் நீ அருளோவியம். ஆறாம் படை வீடு பழமுதி சோலை. பழமுதி சோலையில் அவ்வைக்கு சுட்டப்பழ வேண்டுமா என்ற காட்சி. சுட்ட பழம் தந்தமர்ந்த சுபராகம் நீ சுந்தர திருமாலின் மலை தீபம். சுட்ட பழம் தந்தமர்ந்த சுபராகம் நீ சுந்தர திருமாலின் மலை தீபம். முட்ட விழுந்து மலர்ந்து கனியாகும், மொட்ட விழுந்து மலர்ந்து கனியாகும், ஆறு மூலச் சுழுமுனையின் ஆதாரம். சரவண பவனே ஷண்முக சிவனே ஆறுபடை வீடுகளின் அழகோவியம், ஆறுமுகம் என்றும் நீ அருளோவியம். ஆறுபடை வீடுகள் உன்னெழில் நாங்கள் காணத்தான், ஏறுமயில் உன்னிடம் எங்களை நீயும் காணத்தான். வள்ளி குலமாதின் வேடர் குலம் என்று சொல்லும் ஒரு போது கதிர்வேலா, அள்ளி தரும் உன்னை வள்ளல் குலம் என்று அன்பர் குலம் சொல்லும் உமைபாலா. ஆறுபடை வீடுகளின் அழகோவியம், ஆறுமுகம் என்றும் நீ அருளோவியம். ஆறுபடை வீடுகளின் அழகோவியம், ஆறுமுகம் என்றும் நீ அருளோவியம். அறுபடை வீடு முருகப்பெருமானும் இதோ உங்கள் கண்முன்னே. முருகா 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 முருகா. உலக சாதனையில்
824 போஸ்டர் செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். அதில் ஒரு சில சக்தியின் ரூபங்கள் இதோ உங்கள் கண்முன்னே.
May I request Assistant Governor Hitesh Kumar Rathore to honor the speaker, Sri T.N. Manoharan, with a shawl. Memento to speaker by past District Governor P.V. Purushothaman. I request K. Sundaralikom to introduce our speaker to the audience. Good afternoon, everyone. It's given me immense pleasure to introduce our guest speaker, Sri Manoharan. Born in a freedom fighters family, is a postgraduate in commerce, law graduate from Madras University, and fellow chartered accountant in practice. He is married to Mrs. Sujata, a dental surgeon, and has 2 daughters. He has authored books for professionals and students on Indian tax law. He is an acknowledged teacher, having been a visiting faculty of renowned institutions. He was the president of the Institute of Chartered Accountants of India, ICAI, set up under an Act of Parliament during 2006-2007. He was in board of the Insurance Regulatory and Development Authority, IRDA, and in the committees constituted by RBI, SEBI, and C&AG and CBDT. He was the chairman of the Committee on Education and Center of Excellence of South Indian Federation of Accountants. He was a member of the International Accounting Education Standards Board. He was the chairman of the Indian Committee on Accounting Standards constituted by the Confederation of Indian Industry, CII. Sri Manoharan was nominated by the Government of India as part of the 6 members board for revival of Satyam Company. Sri Manoharan was the member of the advisory board on banks, commercial and financial frauds, ABBCFF, constituted by the Central Vigilance Commission, CVC. He was also a member of the appellate authority constituted by the government governing the accountancy profession in India. He was a dean in distinguished visitor to Southern Queensland University in Australia. He is widely traveled. He addresses in the orientation programs of income tax, appellate tribunal members and commissioners at National Academy on Direct Taxes. Sri Manoharan has been conferred the Lifetime Achievement Award in 2005 and for the Sake of Honor Award in 2007 by the Rotary International. He received the Business Leadership Award from the Honorable Finance Minister under the aegis of NDTV, Profit in October 2009, and the CNN IBN Indian of the Year 2009 Award from the Honorable Prime Minister of India in December 2009 as part of the Satyam Revival team. Sri Manoharan is a recipient of Civilian Honor Padma Shri Award from the President of India on 7th April 2010. With these words,